Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு வந்து நம்ம satin stitches எப்படி பண்றதுங்கறத பாப்போம். இது வந்து load னு சொல்வாங்க, satin stitch னு சொல்வாங்க. நம்ம ஏற்கனவே button hole stitch போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து straight line ல போட்டு காட்றேன். அடுத்து வந்து cross ஆ போடுறது அப்படிங்கறத பாப்போம். So first வந்து straight line ல போடும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் வரைஞ்சுக்கோங்க. அந்த ரெண்டு லைனை வந்து நம்ம satin stitch வச்சு fill பண்ண போறோம். Double thread எடுத்துர்க்கேன், silk thread ல green color. இது வந்து இப்போ ஒரு long stitch நம்ம button hole போட்டோம்ல அதே மாதிரி ஒரு long stitch போட்டுட்டு button hole போடும்போது இது அப்படியே ரிவர்ஸ் இழுப்போம். அப்படி இல்லாம இதுல இங்க ஒரு stitch போடணும். ஒரு சின்ன locking stitch போடணும். இப்போ அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல சைடுல இன்னொரு குட்டி lock போட்டுட்டு மறுபடியும் கீழ அந்த லாக் போடாமலும் போடலாம். நம்ம கீழ ஒரு லாக் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் மேலே எடுத்து இன்னொரு லாக் சோ இப்போ வந்து ரெண்டு சைடும் லாக் போட்டு பண்றோம். இது பார்த்தா ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் இருக்கும் நமக்கு. இதுதான் வந்து satin stitch இல்ல load stitch னு சொல்லலாம். நம்ம hand embroidery ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட satin stitch பார்க்கிறதுக்கு. hand embroidery ல ஒரு ஸ்டிச்சுக்கு என்ன லுக் இருக்குமோ அதை வச்சு தான் நான் நேம் சூஸ் பண்றேன் என்னோட வர்க்குக்கு. இது இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டா நமக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும். ஆனா இந்த ஸ்டிட்ச் வந்து மேக்ஸिमम ஒரு அளவுக்கு மேல ரொம்ப லாங்கா போட வேணாம். போட்டா ஒரு மாதிரி தூக்கி வரும். சோ இந்த அளவுக்கு போட்டா தான் எல்லா ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்மே அப்படிதான். ஒரு குட்டி ஸ்பேஸ்க்கு ஃபில் பண்றது தான் அழகா இருக்கும். ரொம்ப லாங்கா ஸ்டிச்சஸ் போட கூடாது. சோ இப்போ இதவே வந்து கிராஸா எப்படி போடுறதுங்கறத பாப்போம். இப்போ இதே ஸ்டிட்ச் வந்து நம்ம கிராஸா போட்டு பார்க்க போறோம். இது இந்த மாதிரி போடும்போது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக் லைனை சுத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அததான் லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்றது வந்து ஃபிளாட் லோட். அதாவது உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாம வெறும் த்ரெட் வர்க் மட்டும் பண்றது. இது வந்து ஃபிளாட் லோடு. அவ்வளோ எம்போஸ்டா தெரியாது, பட் ஃபில்லிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நெக் லைனுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச். அந்த ஷார்ட் ஸ்டிச்சை தான் நான் லாக்னு சொல்றேன். திரும்ப மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக், கீழே வந்துட்டு குட்டி லாக். இது வந்து துணியே தெரியாம நல்லா அடைச்சு வரும் இந்த ஸ்டிச் பார்க்கிறதுக்கு. இந்த மாதிரி போடும்போது நெக் லைனுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இது. ஏன்னா டெய்லர்ஸ் தைக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் த்ரெட் இருந்தால் அவங்களுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து எல்லா ப்ளவுஸ்லையும் ஓரளவுக்கு இந்த லோட் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு ஸ்டோன் செயின் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ போடுறது வந்து ஃப்ளாட் லோடு. இப்போ அடுத்தது வந்து பெர்ஃபெக்ட் லோட் எப்படி பண்றதுங்கறத பாப்போம். உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கறதையும் பாப்போம். இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட். இந்த மாதிரி பால் மாதிரி வரும். இது வெயிட் போட்டு வாங்கிக்கலாம், இல்ல அப்படியே பாலாவே கொடுப்பாங்க கடைகள்ல. ஸோ இது வந்து காட்டன் பைப்பிங் த்ரெட். இதுவே வந்து இப்போ நைலான்லேயும் வருது. எனக்கு அது அவ்வளோ பிடிக்கலனால நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த த்ரெட் தான் ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த த்ரெட் எடுத்து தான் நான் பண்ண போகிறேன் இப்போ லோடிங்கு. அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பிட் கட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். நமக்கு எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் காயட்டும்.
இப்போ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து நல்லா ஒட்டி காஞ்சிச்சு. ஸோ இது மேலே தான் வந்து நம்ம இந்த லோட் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இதில் கொஞ்சம் பிசுறு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வருது பார்த்தீங்களா, செல்ஃபாகவே டெக்ஸ்டர்டு தான் இந்த ரோப் வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வசத்தில் லோட் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே போயிடும். நம்ம த்ரெட்டு வந்து இந்த லைன்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு நான் வந்து ஒயிட் த்ரெட் ரொம்ப வெளியில் தெரியும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி போடும்போதேவும் இந்த எண்டில் இருக்கிற இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இதை மறைக்கிற மாதிரி ஒரு 2-3 தையல். ஜஸ்ட் இங்கிட்ட ஒரு செயின் அங்கிட்ட ஒரு செயின், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இதை நார்மலாக போட்டுட்டு இந்த மாதிரி இந்த த்ரெட் ஃபுல்லாகவே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட். இதுவே வந்து இன்னும் திக்காக இருக்கும். எனக்கு சைஸ் சொல்ல தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அது வந்து தான் திரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேண்டில்ஸ் பண்ணும்போது லைக் இந்த கார்த்திகை விளக்கெல்லாம் வரும்ல, குட்டி குட்டி கப் கேண்டில்ஸ் வரும்ல, அந்த கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதில் திரி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ், அந்த மாதிரியான த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது பண்ணும்போது நம்மளோட லோடு வந்து நல்லா திக்காக வரும். அதை வச்சு அந்த ரோப் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதை வச்சு ஃபுல் டிசைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த குட்டி ரோப் யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம நெக் லைனுக்கு பண்ணுற லோடாக தான் யூஸ் பண்ணலாம். பட் அந்த திக்கான ரோப் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே ஹோல் டிசைன் ப்ளவுஸேவும் அதில் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே. அந்த பிக்சர் பிளாகில் இருக்கும், ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் இருக்கும். மேபி இன்னொருக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் பண்ணுறோம். அடுத்தடுத்து வந்து ஷேப்ஸில் எப்படி இந்த லோட்ஸ் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இதை முடிச்சுக்குருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எண்ட்லேயுமே அந்த பிசுறு மறைக்கிற மாதிரி நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு டைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம இந்த நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ இதாகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு த்ரெட்டு. இது மேலே வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம லோடு போட போகிறோம். ஏற்கனவே இந்த லோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஆனால் வந்து நடுவில் கயிறு இருக்கிறனால ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக்கு, அது மறுபடியும் மேலே இழுத்து மேலே ஒரு லாக். அந்த லாக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஒரு குட்டி செயின் போடுறதா நான் லாக்குன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இது வந்து கரெக்டாக ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு. நடுவில் இது இருக்கிறனால, அந்த ரோப் இருக்கிறனால அதை ஒட்டி ரொம்ப தள்ளி போட்டிங்கனாலும் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இந்த ரோப்பை ஒட்டியும் போடணும். அண்ட் இந்த கிராஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது கிராஸாக போட்டால் தான் அழகாக இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னா அவ்வளோ லுக் இருக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக போடுறது அது வேறு மாதிரி பண்ணிக்கலாம். பட் கிராஸை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எண்டு வரைக்கும் அந்த கிராஸ் மாறாமல் கொண்டு போகணும். அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும் நல்லா. நிறைய பேர் வந்து த்ரெட்டு கலந்து போகுது, லைக் பிரிஞ்சு போகுது, கட் ஆகிடுது அப்படிங்கிறதுலாம் நிறையா சொல்கிறீங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து மெயின் ப்ராக்டிஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவே நீங்கள் ஜரியில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிச் எல்லாம் கரெக்டாக வந்துடும். பட் நம்ம போடுற த்ரெட்டோட டெக்ஸ்டர் மாறுதில்ல, ஜரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது, இது ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது. ஸோ இது போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இப்போ பாருங்கள், இதிலே பிரிஞ்சு தான் வரும். ஸோ திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து எம்போஸ்டாக இருக்குது. ஸோ இது ஃப்ளாட் லோடு, இது வந்து நார்மல் லோடு, எப்பயும் போடுற லோடு. இது இந்த சைடில் போடுற லாக் அது வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ குட்டியாக, அதாவது லாக்குன்னு ஒன்று தெரியும், ஒரு ஸ்டிச் மாதிரி தான் இருக்குமே தவிர அதை தனியாக ஒரு இது மாதிரி தெரியக்கூடாது. அதில் தான் ஃபினிஷிங் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த ஸ்விங் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அது போடாமல் இருந்தோம்னா இந்த கயிறோட கயிறுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக தான் இருக்கும். 4-5 இது சேர்ந்து தான் கயிறை திருக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் நின்றுக்கிறோம். அப்படி போகும்போது அந்த ஒயிட் த்ரெட் பேக்கில் இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஒயிட் த்ரெட் வந்து ஆப்வியஸாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்விங் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருக்கோம்.
ஸோ நிறைய பேர் கேட்டிங்க லோட் ஸ்டிச் சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டோம். இது அடுத்த ஷேப்ஸில் எப்படி போடுறதுங்கிறதையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ எண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியாதபடிக்கு அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இங்கே வரும்போது வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் லாக்கு போட்டுட்டு பண்ணோம்னா அந்த அளவுக்கேவும் ஜாஸ்தியும் போடாமல் கரெக்டாக அந்த அளவுக்கேவும் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் லோட் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சஸ் வந்து ஷேப்பில் போடுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இப்போ பார்ப்போம். நான் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். ஒரு திலகம் ஸ்டோன். ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். ஆக்சுவலி நான் இது எப்படி இது ட்ரை பண்ணேன்னா வந்து நானாக ட்ரை பண்ணதான். ஒரு தடவை ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் தேவைப்பட்டது. ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி தேவைப்பட்டது. பட் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டது. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த கலரில் ஸ்டோனே கிடைக்கவே இல்லை. த்ரெட்டெல்லாம் இருக்குது, பட் ஸ்டோன் கிடைக்கல. பட் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது மறுபடியும் அவங்களுக்கு நிறையா போட்டாச்சு அப்படிங்கிறதால கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து மறுபடியும் அந்த கலரில் அந்த ஷேப்பில் வந்து வேறு ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு அது மேலே வந்து நம்ம லோட் போட்டோன்னே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்களோட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டோன் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஸ்டோன் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இது மேலே வந்து நம்ம லோட் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டோனோட டிப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், குட்டி லாக். இப்படி இது மேலே போடும்போது வந்து நமக்கு திலகம் ஷேப்லேயே லோடு கிடைக்கும். வந்து ஸ்டோன் நல்லா காஞ்ச பிறகு தான் இந்த ஸ்டிச் போடணும், இல்லைன்னா ஸ்டோன் மூவ் ஆகும் நீங்கள் தைக்கும் போதேவும். இது ஜென்ரலாக எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னா வந்து இந்த பர்டிகுலர் கலரில் நமக்கு ஸ்டோன் கிடைக்கல ஆனால் த்ரெட் இருக்குது அப்படின்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கலர் ஸ்டோன் வச்சுட்டு அது மேலே இப்படி லோட் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக போடணும், அப்போ தான் அந்த பேஸ் கலர் ஸ்டோனோட கலர் தெரியாமல் கொண்டு வரலாம். இதுவே வந்து ரவுண்ட் ஸ்டோன் மேலேயும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு நல்லா நெருக்கமாக போட்டாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இதை இப்படியே விடாமல் இதை அவுட்லைன் ஒரு லைன் பீட் ஒர்க்கு ஜரி ஒர்க்கெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லோட் சுற்றி ஒரு லைன் பீட் வைக்க போகிறேன். சீனி பாசி எடுத்திருக்கேன், டல் கோல்ட் சீனி பாசி. இப்படி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஷேப் தெளிவாக கிடைக்கும். ஸோ இப்போ பீட் லைன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு லைன் ஜரி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு லைன் ஜரி போட்டு முடிக்க போகிறேன் இதை. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் எந்த ஷேப் ஸ்டோன் மேலேயும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். பண்ணும்போது அந்த லைட்டாக ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஜரி அவுட்லைன் லாஸ்ட்டாக போடும்போது ஷேப் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக ஒரு லோடு அதையும் ஒரு ஷேப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.